இருக்கிறோம். 15 ஆண்டுகள் ஆச்சு இந்த கட்சி தொடங்கப்பட்டு. 15 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் அரசியல் பயணத்துல இருந்தாலும் இந்த 10 ஆண்டுகள்ல இந்த கட்சி வளர்ந்ததுக்கான மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க பேச்சு வீச்சு ரெண்டு தான். பேச்சு வீச்சு தான் இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான மெயின் காரணமே. அதுல முதன்மையா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இங்க பெய்டு லேபர்ஸ் கிடையாது, பெயின்ஃபுல் டைகர்ஸ். அதனாலதான் இங்க வெல்ல முடியுது. அதனாலதான் நம்ம ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஃபைட்டிங் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இங்க இந்த தளத்தை வெல்ல முடியாது, எந்த கட்சியாலும் வெல்ல முடியாது. அதுக்குதான் காரணமே, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, அண்ணனோட அண்ணனோட நாங்க பெரிதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் சரி அண்ணனும் சரி அண்ணனை ஒரு பெரிதா மதிப்போம். மதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அண்ணனுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல்ல அவர் தான் பேசினாரு. அந்த காலகட்டத்துல அண்ணனை மதிக்கிறதுனால நாங்க சில இதுங்களை கடந்து போறோம். தலைவர் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், தமிழ்நாட்டுல மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரே ஆளுன்னா அண்ணன் சீமான் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த இடத்துல அண்ணன் திரும்ப தோத்துட்டாங்க. அதுதான், அப்படிதான் சொல்லணும். அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை அவர்கிட்ட இருந்தது. ஏன் கைவிட்டாரு காரணம்னா திராவிடங்கள்கிட்ட போய் ஒரு சீட்டு 2 சீட்டு 5 சீட்டுக்கு போய் அடமானம் வச்சார்ல, கட்சியை அடமானம் வச்சது மாதிரி நடந்துகிட்டதுனாலதான் என்ன ஆச்சுன்னாக்கா அந்த இடத்துல இவங்க பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. பேச முடியாத இடத்துக்கு விசிகா தள்ளப்பட்டுருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா கூட்டணி தான் காரணம் ஒழிய மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அவரும் தமிழ் தேசியம் பேசின ஒரு நபர் தான். இன்னைக்கு பெரிய லெவல்ல பேச முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுதான். ஏன்னா நாங்க இப்ப நம்ம பேசுறோம்ல, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுவோம், அதை திராவிட கட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவர் அது முற்று முழுதான் அவரு பேச முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா அவர் திமுக போய் சேர்ந்ததுனால சொல்றாரு. இது அண்ணனோட நெருங்கிய நண்பர் அவரு. இன்னைக்கு இவ்வளவு நாளா பேசாம இருந்துட்டு இப்ப பேசுறாருன்னா அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில திமுகவுல இணைஞ்சதுனால பேசுறாரு ஒழிய ஆக்கப்பூர்வமா அவர் வெளியில ஊடகத்தை விட்டு வெளியில பேச சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு பேச சொல்லுங்க, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஊடகத்துக்காக பேசுவாரு. இங்க டெபாசிட் வாங்க மாட்டாரா வாங்க வாராங்கிறது நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அது மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும். மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க தான் வாக்களிக்க போறாங்க. போஸ் வெங்கட் வாக்களிக்க போறல, அவர் மட்டும் வாக்களிச்சு அண்ணன் சீமான வெளில சொல்ல போறது இல்ல, மக்கள் முடிவு பண்ணி தான் வாக்களிக்க போறாங்க. அதனால அந்த இடத்துல அந்த வார்த்தைங்கிறது அவரு திமுக சேர்ந்ததுனால சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆனா அண்ணன் உறுதியா வெல்லுவாங்க இந்த தடவை. நன்றி.